வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான மிஸ்லீனியஸ் எக்ஸசைஸ் வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டரில் 12th சம்லேருந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 12th கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணிடலாம். 12th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் 3 வெக்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Find a vector D vector which is perpendicular to both A vector and B vector. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது D vector தான் கண்டுபிடிக்கணும். கண்டிஷன் என்னென்னா D vector is perpendicular to A and B. இன்னொன்று கொடுத்துருக்காங்க C dot D is equal to 15. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த D vector தான் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு D வெக்டரை D1i + D2j + D3k இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிட்டு D1, D2, D3யோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்க நமக்கு D வெக்டர் என்னென்னு கிடச்சிரும். ஸோ D வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு A அண்ட் B கொடுத்துருக்காங்களா, அப்போது Dயும் Aயும் பர்பண்டிகுலர்னால் டாட் ப்ராடக்ட் 0, அதே போல் Dயும் Bயும் பர்பண்டிகுலர்னால் அதோட டாட் ப்ராடக்ட்டும் 0 தான். ஸோ இதை யூஸ் பண்ணி D டாட் A ஈக்குவல் டு 0வா. ஸோ இப்போ நம்ம D வெக்டருக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், D1i + D2j + D3k வெக்டார் டாட் A வெக்டர் அப்படி எழுதுங்க, I + 4j + 2k ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது இது வந்து டாட் ப்ராடக்ட்டு, அப்போது ஐயும் ஒன்றுன்னு ஆயிடுமா, I டாட் I ஒன்றுன்னு ஆகிடும். ஸோ கரஸ்பாண்டிங்காக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். I டாட் j, I டாட் k, அதாவது வேறு காம்போனன்ட்ஸ் வரும்போது 0 ஆயிரும், சேம் காம்பனண்ட் இருக்கும்போது 1 ஆயிடும். இது நம்ம வந்து ஆல்ரெடி டாட் ப்ராடக்ட்லேயே பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் போடலாம். இங்கே D1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்போ D1 × 1 ப்ளஸ் இது D2 × 4 ப்ளஸ் D3 × 2 ஈக்குவல் டு 0. இப்போ D1 + 4D2 + 2D3 ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் இங்கே நமக்கு B வெக்டருக்கும் அது வந்து பர்பண்டிகுலர், அதனால் D டாட் B இஸ் ஆல்சோ 0. இப்போது D வெக்டருக்கு பதிலாக D1i + D2j + D3k டாட் B வெக்டர் போடணும். B வெக்டருக்கு பதிலாக 3i - 2j + 7k ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நம்ம டாட் ப்ராடக்ட் போட்டோம்னா D1 × 3 + D2 × -2 + D3 × 7 ஈக்குவல் டு 0. இப்போ 3D1 + × -2D2 + 7D3 ஈக்குவல் டு 0. டேக் திஸ் as equation number 2. ஓகே, இப்போது இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இதை ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 3D1 + 4 3s are 12D2 + 3 2s are 6D3 ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படி எழுதிடலாம். 3D1 - 2D2 + 7D3 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது இது ரெண்டையும் நம்ம வந்து ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், கீழே உள்ள நம்பருக்கு மட்டும் நம்ம வந்து சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகும், ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ். ஓகே, இப்போது இது +3D1, இது -3D1, அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுது. 12 இது 2 ஆட் பண்ணோம்னா 14D2, 6 - 7 -1D3. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, C வெக்டர் டாட் D வெக்டர் ஈக்குவல் டு 15. ஸோ இந்த கண்டிஷனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்மளோட கிவன் கண்டிஷன் C டாட் D ஈக்குவல் டு 15. இப்போது C வெக்டர் வந்து நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 2i - j + 4k டாட் D வெக்டருக்கு பதிலாக D1i D2j D3k ஈக்குவல் டு 15. இப்போது இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கலாம்.
2 into d1 plus minus 1 into d2 plus 4 into d3 equal to 15. Or 2d1 plus into minus minus d2 plus 4d3 equal to 15. Okay. So, this is equation number 4 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே நம்ம வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போது 2d1 ப்ளஸ் 4 2s are 8 d2 2 2s are 4 d3 ஈக்குவல் டு 0 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2d1 minus d2 plus 4d3 equal to 0. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே உள்ளதோட சிம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இது 2d1 minus 2d1 கேன்சல் ஆகிடும். இது 4d3 minus 4d3 கேன்சல் ஆகிடுது. இது 8 plus 1 9d2 ஈக்குவல் டு சாரி இனி வந்து 15 இல்லையா, 0 கிடையாது, ஃபோர்த் ஈக்குவேஷனில் 15. அப்போ 9d2 ஈக்குவல் டு 15 ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ மைனஸ் 15 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து d2 ஈக்குவல் டு மைனஸ் 15/9. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா மைனஸ் 5/3. அப்போ d2ஓட வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருச்சு மைனஸ் 5/3. ஸோ இந்த d2 வேல்யூவை தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நமக்கு வந்து தேர்ட் ஈக்குவேஷன் என்னென்னு தெரியும், 14d2 minus d3 equal to 0. இதான் வந்து நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷனாக கிடச்சிது. இது d2. இப்போ இதில் இந்த d2வை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 14 into d2க்கு பதிலாக minus 5/3 minus d3 equal to 0. ஓகே, ஸோ 14 into 5 மல்டிப்ளை பண்ணோன்னா 5 4s are 20 பேலன்ஸ் 2 1 5 is 5 5 plus 2 7. ஏற்கனவே மைனஸ் இருக்குது, மைனஸ் d3 equal to 0. இப்போ d3 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா ப்ளஸ் d3 ஆகிடும். அப்போது d3யோட வேல்யூ வந்து எவ்வளோ வருது, மைனஸ் 70/3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, மைனஸ் 70/3. இப்போ d2 d3 ரெண்டு வேல்யூஸுமே என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதியிருந்தோம்னா d1 ப்ளஸ் 4d2 ப்ளஸ் 2d3 ஈக்குவல் டு 0. இதான் நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் d2 d3யோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். d1 ப்ளஸ் 4 இன்ட்டு d2 வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா மைனஸ் 5/3 கண்டுபிடிச்சிருந்தோம். d3யை வந்து மைனஸ் 70/3 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இங்கே தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா d1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 20/3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 70 into 2 140/3 equal to 0. ஸோ d1 மைனஸ் இதில் ரெண்டு மைனஸையும் காமனாக எடுத்துடலாம். அதே போல் 3 வந்து காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா 140 ப்ளஸ் 20 ஆகிடுமா, இப்போ 160 equal to 0. ஸோ இதையும் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படி எழுதிக்கலாம், d1 மைனஸ் 160/3 equal to 0. அப்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா d1 equal to 160/3. ஓகே, இப்போது நமக்கு வந்து d1 d2 d3 மூணு வேல்யூஸுமே கிடச்சிருச்சு. நம்ம என்ன எடுத்துருந்தோம்னா d வெக்டர் ஈக்குவல் டு d1i d2j ப்ளஸ் d3k. இதான் வந்து நம்ம எடுத்துருந்த d வெக்டர். ஸோ இதில் d1 d2 d3 எல்லா வேல்யூஸையும் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு. d1க்கு பதிலாக 160/3 i வெக்டர், d2ஓட வேல்யூ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா மைனஸ் 5/3 மைனஸ் 5/3 j வெக்டர். d3யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 70/3 k வெக்டர். ஓகே, ஸோ d வெக்டர் வந்து நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது எல்லாத்துலேயும் வந்து 5 வெளியில் எடுக்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து 5 டேபிள் வரும். ஸோ 5 வந்து வெளியில் எடுத்துடலாம், 3ஐயும் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ 160யை 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 32
I வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதே போல் இங்கே வந்து 5 வெளியில் எடுத்தாச்சு. இங்கே நடுவில் மைனஸ் இருக்கும் j வெக்டார். நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே வந்து மைனஸ் இருக்கு இல்லையா, 3 வெளியில் எடுத்தாச்சா, 5 வெளியில் எடுத்தாச்சு. 70யை 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 14k வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா டி வெக்டாருடைய வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருந்தாங்க. இப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் IJKல டி வெக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13th கொஷின் என்ன அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டார். ஸோ இந்த வெக்டாருக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் போடணும். எது கூட அப்படின்னா வித் ஏ யூனிட் வெக்டர். ஓகே, அதாவது நமக்கு கிவன் வெக்டர் என்னது I + J + K. இந்த வெக்டார் கூட நம்ம வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் போடணும். எது கூட ஸ்கேலார் ப்ராடக்ட் போடணும்னா ஒரு யூனிட் வெக்டார் கூட. ஓகே, அந்த யூனிட் வெக்டர் எப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். யூனிட் வெக்டர் வந்து எப்படி இருக்குன்னா அலாங் த சம் ஆஃப் வெக்டார்ஸ், இந்த ரெண்டு வெக்டார்ஸோட சம்முக்கு ஈக்குவல் டு 1 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா. அப்படி இருந்தால் லாம்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது I + J + K கூட ஒரு யூனிட் வெக்டருக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் போடும்போது ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது வந்து ஆன்சர் கிவன் கண்டிஷன். ஓகே, ஆனால் இந்த யூனிட் வெக்டாருங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க யூனிட் வெக்டாருங்கிறது ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு வெக்டாரை A and Bன்னு எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு வெக்டாரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதுக்கு தான் நம்ம வந்து என்ன போடணும், யூனிட் வெக்டர். அந்த யூனிட் வெக்டர் கூட ப்ராடக்ட் போட்டால் தான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1 அப்படின்ற கண்டிஷனில் லாம்டாவோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், அவங்க ரெண்டு வெக்டார்ஸ்க்கு அலாங்னு கொடுத்துருந்தாங்கல்ல, சம் ஆஃப் வெக்டார்ஸ்க்கு அலாங் அப்படின்னு சொல்லி, அந்த ரெண்டு வெக்டார்ஸையும் நம்ம வந்து A and B அப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போது A வெக்டார் + B வெக்டார் போடுறோம். அப்போ என்ன கரஸ்பாண்டிங் காம்பனண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இங்கே என்ன வரும், 2 + λI + 6j - 2k வெக்டார். இந்த ரெண்டு வெக்டார்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி A + B கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த A + B வெக்டாருக்கு தான் நம்ம வந்து யூனிட் வெக்டார் போடணும். தட் இஸ் யூனிட் வெக்டார் ஆஃப் A + B. A வெக்டார் + B வெக்டார். நார்மலாகவே நமக்கு வந்து யூனிட் வெக்டருக்கு என்ன ஃபார்முலா, A வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் இல்லையா. ஸோ இங்கே A வெக்டருக்கு பதிலாக A + B டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A + B. ஓகே, ஸோ A + B நமக்கு ஏற்கனவே தெரியும், நான் எழுதி வச்சுருக்கோம். தட் இஸ் 2 + λ I வெக்டார் + 6j வெக்டார் - 2k வெக்டார் டிவைடட் பை, இதுக்கு அப்படியே வந்து நம்ம மாடுலஸ் வேல்யூ கீழே போடணும். தட் இஸ் ரூட் ஆஃப், ஓகே, இதோட மாடுலஸ் வேல்யூ என்ன வரும், I காம்போனண்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் J காம்போனண்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் K காம்போனண்ட்டோட ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா மேலே லாம்டா + 2 I வெக்டார் + 6j வெக்டார் - 2k வெக்டார் டிவைடட் பை. ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து A + B the whole square ஃபார்முலாவா, ரூட் ஆஃப் A ஸ்கொயர் 4B ஸ்கொயர் lambda ஸ்கொயர் 2AB ப்ளஸ் 6 ஸ்கொயருக்கு ஒரு 36 - 2 the whole ஸ்கொயருக்கு ஒரு 4. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாம்டா + 2 I வெக்டார் 6j வெக்டார் - 2k வெக்டார். ஓகே, டிவைடட் பை ரூட் ஆஃப், இது பாருங்கள் லாம்டா ஸ்கொயர் இருக்குது, 2 2s are 4 லாம்டா இருக்குது. அது தவிர 36ம் 4ம் வந்து 40, 40யும் 4ம் வந்து 44. ஸோ இதுதான் நம்மளோட யூனிட் வெக்டார். ஓகே, ஸோ நம்ம வந்து யூனிட் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது கம் டு த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வெக்டருக்கும் யூனிட் வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் போட்டால் 1 சொல்லியிருந்தாங்களா. அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்மளோட யூனிட் வெக்டரை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் யூனிட் வெக்டரை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இன்ட்டு யூனிட் வெக்டர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா லாம்டா + 2 I வெக்டார் + 6j வெக்டார் - 2k வெக்டார் டிவைடட் பை ரூட் ஆஃப் லாம்டா ஸ்கொயர்
plus 4 lambda plus 44 which is equal to 1. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிச்சிருந்த யூனிட் வெக்டருடைய வேல்யூ. ஸோ இதை நம்ம அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணி லாம்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மேலே நியூமரேட்டருக்கு நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் போடுவோம். போட்டோம்னாக்கா கோஎஃபிஷியன்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஐ டாட் ஐ வந்து 1 தானே, இப்போது லாம்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் ஜேயோட காம்பனண்ட்டு 1, இங்கே ஜேயோட காம்பனண்ட்டு 6 ப்ளஸ் இங்கே ஜேயோட காம்பனண்ட்டு 1, இங்கே கேயோட காம்பனண்ட்டு -2. இது அப்படியே இங்கே வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 கூட மல்டிப்ளை ஆகிறதுனால சேம் தான், இங்கே இருக்கிற அதே வேல்யூ தான் ரைட் சைடில் வரப்போகுது. ஸோ இப்போ லெஃப்ட்டில் பாருங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா லாம்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் 6 -2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லாம்டா ப்ளஸ் 44. ஓகே, இப்போ ப்ளஸ் 2 -2 அடிச்சிடலாம். அடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணால் லாம்டாவோட பர்ஃபெக்ட் வேல்யூ தெரியும். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணோன்னா லெஃப்டில் வந்து லாம்டா ப்ளஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டை வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லாம்டா ப்ளஸ் 44 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா? இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லாம்டா ப்ளஸ் 44. ஓகே, ஸோ இதே நம்ம என்ன பண்ணலாம், லாம்டா ஸ்கொயர் வந்து அடிச்சிடலாம். 6 ஸ்கொயருக்கு ஒரு 36, 6 2s are 12 லாம்டா ஈக்குவல் டு 4 லாம்டா ப்ளஸ் 44. இப்போ லாம்டாவில் ஒரு சைடு கான்ஸ்டன்ட்டில் ஒரு சைடு கொண்டு போங்க. இங்கே ஏற்கனவே 12 லாம்டா இருக்குது. இப்போது இது வந்து இங்கே வந்ததுன்னா -4 லாம்டா. இங்கே ஏற்கனவே 44 இருக்குது. 36 இந்த பக்கம் வந்தால் -36. 12ல் 4 போயிடுச்சுனாக்கா 8, 44ல் 36 போயிடுச்சுனாலும் 8 தான். அப்போ லாம்டா ஈக்குவல் டு நமக்கு லாம்டா தானே வேணும், 8/8, தட் இஸ் லாம்டா ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போது லாம்டாவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் கொஷின் நம்பர் 14லேருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.